ஹலோ, ம். என்ன என்ன ரசிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. வா, குளிச்சாச்சே. இப்ப நெக்ஸ்ட் பவி, குடி. ஒரு நிமிஷம் குடிச்சிடாத. டேய், ஹைலைட்டே என்னடா இது? இது குங்குமப்பூ. இத கொஞ்சமா பால்ல போட்டு சாப்பிட்டனா, ஏய், இவ்ளோலாம் போடக்கூடாது. பால்ல போட்டு சாப்பிட்டனா சூப்பரா இருக்கும். என்ன குழந்தை கலரா பிறக்கும் அதானே? சே, அதான் நாம ரெண்டு பேரும் கலரா தானே இருக்கோம். கலருக்காக மட்டும் இல்ல பவி, இது குழந்தையோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் அப்புறம் கொஞ்சம் கலருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ம், பயங்கர ஆராய்ச்சி எல்லாம் பண்ற போல. இன்னும் கொஞ்சம் போடட்டா? போதும் போதும். போதுமா? அவ்வளவுதான். என்ன கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. போதும்டா. போதுமா? இதுவே ஜாஸ்தி. சரி, நான் இத போதும். கொஞ்சம் எடுத்துக்கிறேன். குடி. குடிச்சிரு. பவி, என்னடா இது? இப்பவே இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? அது இல்ல பவி, நான் வர வழியில இந்த டிசைன் பார்த்தனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படியும் நாம வாங்க தானே போறோம், அதான் நான் இப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அதை விடு, இது நல்லா இருக்கா இல்லையா அத சொல்லு. புடிச்சிருக்குடா. ஓகே, அப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். உனக்கு என்ன விருப்பமோ எல்லாமே நீ எடுத்து சாப்பிடுற. ஓகேவா? நானே என் கையால சமைச்சது. இரு,
எதையுமே மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா தானே உன் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியா வரும். சரியா? ஃபுல்லா சாப்பிடு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் இது இருக்கு. டேய், இவ்வளத்தையும் நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான். டேய், என்னடா இது? உப்பே இல்ல. அதிகமா உப்பு சேர்த்துக்கிட்டா நாளைக்கு ஹை பிரஷர்ல கொண்டு போய் விட்டுரும். பிரெக்னன்சி டைம்ல அதெல்லாம் ரிஸ்க் ஆயிடுமாமா. அதான் சால்ட்டை கட் பண்ணிட்டேன். சுத்தமா காரமும் இல்லடா. உப்புலயே இவ்வளவு கவனமா இருக்கும்போது காரத்துல கவனமா இருக்க மாட்டேனா? அதையும் கம்மி பண்ணிட்டேன். ஐயோ பவி, நீ ஒன்னும் நார்மல்லாம் கிடையாது. இனிமேல் நீ டெய்லி கீரை சாப்பிடணும். மதியம் ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ், ஈவினிங் கலோரிஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு நமக்கு வந்து இட்லி மாதிரியான சிம்பிளான ஒரு சாதாரண சாப்பாடு போதும். வெரி இம்பார்ட்டன்ட், தூங்குறதுக்கு முன்னாடி குங்குமப்பூல பாலை ஊத்தி குடிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ எல்லாத்துலயும் சக்கரை, உப்பு, காரம் எதுவும் இருக்காதா? எக்ஸாக்ட்லி பவி. இப்படிலாம் நம்ம கண்ட்ரோலா இருந்தாதான் அது பிரசவ டைம்ல நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கன்சீவா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 3 மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல அதிக ஜாக்கிரதையா இருக்கணுமா. புரிஞ்சுதா? கேர்ஃபுல். டேய், என்னடா கிட்டத்தட்ட நர்ஸ் மாதிரி ஆயிட்ட. அது இல்ல பவி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நம்மளோட லைஃப்லயே இது ஒரு இம்பார்ட்டன்டான தருணம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது பவி. அதான் அத பத்திரமா ரிசீவ் பண்ணணும். புரிஞ்சுதா? பவி, ஓகேடா. இந்த சாப்பாடு உனக்கு பிடிக்கலனாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இல்ல, எனக்கு இத சாப்பிட பிடிக்கலடா. ஆனா எனக்கு வேற ஒண்ணு வேணும். என்ன வேணும் பவி? சொல்லு. எதை வேணும்னாலும் நான் சமைச்சு தரேன். பவி, நான் எல்லாமே உனக்கு பார்த்து பார்த்து செய்றேன். இருந்தாலும் நீ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னவா இருந்தாலும் உனக்காக நான் செஞ்சு தரேன். நிஜமா? ஆமா, சொல்லு. எனக்கு காரமா நல்லெண்ணெய் விட்டு செஞ்ச வத்த குழம்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குடா. அட, இவ்வளவுதானா? இன்னும் 10 நிமிஷத்துல நீ அசந்து போற மாதிரி சூப்பர் காரக்குழம்போட ரெடியா வர. சந்தோஷ், ஒரு நிமிஷம் இரு. அது அத்தை அவங்க கையால பண்ற வத்த குழம்ப சாப்பிடணும் போல இருக்கு. சந்தோஷ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல சார். மாசமா இருக்கிற மனைவிக்கு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தான் எல்லா கணவனும் நினைப்பாங்க. அப்படிதான் சார் நானும். பவிக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அவ கேட்காமலேயே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அவ அது இல்லாம வேற எதையோ எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுல என்ன? என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே சந்தோஷ்? கேட்டேன் சார். ஆனா அவ கேட்டத என்னால வாங்கி கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல சார்.